ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. பிக் பாஸ் சீசன் 9 அடுத்த ப்ரமோ வந்துருச்சு. இந்த ப்ரமோவில் என்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லணும். நம்மளோட கானா வினோத் இந்த வீக்குக்கான கேப்டன்சி பதவியை அதாவது தலை பதவியை வேறு லெவலில் தட்டி தூக்கியிருக்காரு. நிறைய பேரோட எதிர்பார்ப்பு கானா வினோத் தலையாக வந்தால் எப்படி இந்த வீக் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். என்னை பொறுத்தளவில் குட்டாக போகும், நல்லா போகும். இருந்தாலுமே நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய சண்டைகள் வரும். ஏன்னா கானா வினோத் இப்போ வேறு யாராவது வந்திருந்தாங்கன்னா ஒன்று தலை நமுத்து போன பட்டாசு மாதிரி ஆகிடுவார். இல்லைன்னா ஹவுஸ்மேட்ஸ் 2 நாள் அப்படி கொஞ்சம் நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு மிச்ச நாளில் அவங்களோட கேரக்டரில் வந்துடுவாங்க. பட் கானா வினோத் எதாக இருந்தாலும் நல்லா பேசுகிறவர், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவர். இந்த வீக் கொஞ்சம் நல்லா போகுங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாருவுக்கு என்ன சொன்னாலுமே சாணியை கரைச்சி தலையில் ஊற்றி பாரு நீ இது பண்ணாத அப்படின்னு சொன்னாலுமே அதுதான் திரும்பி பண்ணுற ஒரு கேரக்டர் பாரு. ஓகேவா? அவங்க அந்த அம்மாவுக்கு எந்த ரூல்ஸு என்ன கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க. அவங்க இஷ்டப்படி தான் இருக்கணும். ஏன்னா இது அவங்க பேரில் எழுதி வச்ச பிபி ஹவுஸ் பாருவோட வீடு. பாரு என்ன செஞ்சாலுமே அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே போயிருப்பாங்க போல். அதில் கானா வினோத் ஏதோ ஒரு விஷயத்த வீடு க்ளீனாக இருக்கணும் அந்த ஏதோ ஒரு இதுக்கு பாருவை போட்டிருக்காரு. அதுலேயும் அந்த அம்மா நான் இதை பண்ண மாட்டேன், போன வீக் இப்படி ரூல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீக்கு ரூல்ஸையும் நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே சகிக்கலை. அதுலேயுமே ஆதிரி அங்கிட்டேருந்து ஏதோ சொல்ல வினோத் ஆதிரி அவங்க 2 பேருக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் நேற்று எபிசோட்லேயும் வினோத்துக்கு புரிகிற மாதிரி நிறைய இன்ட்டு கொடுத்துருந்தாரு. ஓகேவா? நல்லவங்களோட சேருங்க, எதுவும் தப்புனா தட்டி கேட்டுங்க, சைலண்டாக இருக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்காக எதையும் இது பண்ணாதீங்க, அதாவது உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக கட்டுப்படுத்திக்கிட்டு நீங்கள் வெளியில் கெட்ட பேர் வாங்காதீங்க அப்படின்ட்டு சில இன்ட்டுகளை கொடுத்துருந்தாரு. அது பிரகாரம் கானா வினோத் இந்த வீக் அவரை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.